குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ், விடிய தண்ணி வந்துடுச்சு. இங்கெல்லாம் நைட்டில் தான் தண்ணி வரும். வாரத்தில் ஒரு நாள் தான் வரும். அதை நம்ம பிடிச்சி இது பண்ணிக்கணும், சேவ் பண்ணிக்கணும். விடிய தண்ணி வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தூங்க முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. தண்ணி பிடிச்சிக்கிட்டு எல்லாம் பண்டிகை வேறு, மகாசிவன் ராத்திரி மயான கொள்ளை எல்லாம் இதுவும் இன்றைக்கி வந்துச்சுன்னா அப்புறம் இன்றைக்கி பிடிச்சாதான் நைட்லேருந்து விடிய தண்ணி பிடிச்சிட்டு அதான் என்னால் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றி இது பண்ண முடியல. குளிச்சுட்டு அதே இதை போட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் உள்ளே பூந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனாலும் உங்களை பார்க்கணுங்கிற ஆசையில் நான் வந்துட்டேன். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. இன்றைக்கி பிரதோஷம். சிவபெருமான் இன்னும் கோயிலுக்கு போகல, இனிமே தான் போகணும். இங்கே எல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு எல்லாம் இது பண்ணிக்கிட்டே இருந்தேன். எல்லாம் இன்னும் சாமியான விளக்கிட்டு தண்ணி பிடிச்சிட்டு எல்லாம் யானை பானெல்லாம் விளக்கி அதுதான் வேகம். வேறு ஒன்றும் இல்லை. நீங்களாம் என்ன பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள். இன்றைக்கி பிரதோஷம். இது நம்ம சிவபுராணம் படிக்கணும். நிச்சயம் சிவபுராணம் படிக்கணும். இன்றைக்கி வேறு உலக காதலர் தினம். காதலர் தினங்கிறது நான் நேர்த்தே சொல்லியிருக்கேன். காதலர் தினம் மட்டும் ஒரு இது இல்லை. எல்லாருமே காதலர் தினம். அப்பா அம்மா மேலே வச்சுருக்கிறது, குழந்தைங்க அப்பா அம்மா மேலே வச்சுருக்கிறது, அப்பா அம்மா மேலே எல்லாருமே அது ஒரு காதல் தான். அதனால் எல்லாருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன மாசி, இப்போ சனிக்கிழமை. இன்றைக்கி மாசி சனிக்கிழமை, மாசி 2ஆம் நாள், சனி பிரதோஷம், தில துவாதசி. நாளைக்கு விவாகம், மகாசிவன் ராத்திரி, ஜாதி பார்த்த சிரார்த்தம். நாளை செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இதில் புதுசாக ஒரு இது போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், மருத்துவ குறிப்பு. பல் நோய்கள் ஆவாரை பட்டையுடன் வரகு வைக்கோல் போட்டு கொளுத்தி அதை பொடி செய்து வைத்து பல் துளைக்கினால் பல்வலி நீங்கும். நம்ம எங்கள் பாட்டி இதெல்லாம் இந்த இது இருக்குது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ ஒரு குச்சி, அது என்னது துவரங்குச்சி இல்லை, என்னமோ ஒரு வேளாங்குச்சியில் பல் விளக்குவாங்க. அப்புறம் வேப்பங்குச்சியில் பல் விளக்குவாங்க. அந்த கசப்பெல்லாம் உள்ளே இது பண்ணி பல்லுக்கு ரொம்ப ஆரோக்கியம். அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம், இதுவும் செய்யலாம். இன்னொன்று பார்க்கலாமா? இரத்த சோகை ஆவாரம் பூவிலிருந்து பொடியுடன் சாப்பிடுவதால் இரத்தத்தில் இருந்த ஹீமோகுளோபின் அதிகரிக்குமோ? உடல் வலிமை ரோஜா பூவை குல்கந்து தயார் செய்து சாப்பிட்டால் உடல் சூடும் குறையும். குல்கந்து அது பன்னீர் ரோஸில் தான் செய்யணும். கண்ணு தெரியல. இன்னைக்கு நம்ம இதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. சில சிறந்த தருணங்களுக்காக காத்திருக்கும் பொழுது பல சிறந்த வாய்ப்புகள் நம்மை அடையும். பொறுமை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே முக்கியம். எனக்கு எல்லாருக்குமே ஒரு பொறுமை தான் முக்கியம். எந்த சூழ்நிலையில் எதிர்த்து நிற்காமல் தன்னம்பிக்கையும் துணிச்சலுடன் இருக்க வேண்டும். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேலை தான் முக்கியம். நம்ம தொழில் வேலை இதுதான் ரொம்ப அடிப்படை ஆதாரம். அதுதான் நமக்கு அது நிச்சயம் வேணும். அதனால் இருங்க, இன்னும் 2 மருத்துவ குறிப்புகள் பார்க்கலாமா? என்னமோ அந்த அலையை பிடிச்சி கஷாயம் வச்சு கொடுங்க. எனக்கு பயமாக இருக்குது, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. திரிகோணம், நம்ம நேற்று பார்த்தோம். திரிகோணம் 12 பாகங்களின் ஸ்தான விபரங்கள், கேந்திரஸ்தானம், திரிகோணம், பணபரஸ்தானம் மற்றும் மறைவு ஸ்தானம் என பிரித்து இது பண்ணுவோம். நாம் கேந்திரத்தை பார்த்தோன்னா கேந்திராதிபத்திய தோஷத்தையும் பார்க்கணும்.
கேந்திரம் பற்றி நாம் அறிந்து கொண்டால் கேந்திராதிபத்திய தோஷத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். 1, 4, 7, 10 ஆகியவ கேந்திர அதிபதிகள். கேந்திராதிபத்திலேயே இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படும். கேந்திரபத்திலேயே இருந்தால் புதன், குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்களுக்கு மட்டுமே கேந்திராதிபத்திய தோஷம் பார்க்க வேண்டும். கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு உட்பட்ட கிரகங்கள் பொதுவாக சுப பலன்கள் தருவதில்லை. மேற்கூறிய கிரகங்கள் கேந்திரத்தில் ஆட்சி பலம் பெற்றுவிட்டால் தோஷம் பலன் செய்வதில்லை. பணபரம், திரிகோணம் மற்றும் கேந்திரம். அடுத்தபடியாக பணபரஸ்தானம். பணபரஸ்தானம் என்று சொல்லுவது ஒரு ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்திலிருந்து 2 மற்றும் 11ஆம் பாவங்களே ஆகும். 2 மற்றும் 11ஆம் பாவங்கள் அதாவது பணபரஸ்தானம் எனப்படும். தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 2ஆம் பாகமும் 12 பாவங்கள் மூலம் கிடைக்கும் லாபங்களை அல்லது ஆதாயங்களை அறிந்து கொள்ள பயன்படும் 11ஆம் பாவமுமே ஒரு ஜாதகத்தின் முக்கிய பாவகங்கள் ஆகும். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறைவு ஸ்தானம். நாம் எல்லாமே சுபஸ்தானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தோம். மறைவு ஸ்தானம் என்பது 3, 6, 8, 12 ஆகிய 4 பாவங்களும் மறைவு ஸ்தானம் எனப்படும். மறைவு ஸ்தானங்களில் மறைவு ஸ்தானத்தையும் நம்ம பார்க்கணும். திரிகோணாதிபதிகள், கேந்திராதிபதிகள், பணஸ்பரஸ்தானாதிபதிகள் ஆட்சியோ உத்தமோ அல்லது கேந்திர கோணத்தில் வலிமையுடன் நிற்பது சிறப்பு. மறைவு ஸ்தானாதிபதிகள் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வலு குறைவாக இருப்பதே சிறப்பு. மேலும் திரிகோணத்தில் இருக்கும் பாபகிரகங்கள் திரிகோணத்தை பாதிப்பதாக இருந்தாலும் அவற்றின் திசாகாலத்தில் பாப பலனை குறைத்தே செய்யும். மறைவு ஸ்தானம் 3, 6, 8, 12 ஆட்சி பெறாமல் நின்றால் விபரீத ராஜயோகம் ஏற்படும். ஒரு ஜாதகத்தில் 1, 4, 7, 10 ஆகிய பாவகாதிபதியை கேந்திராதிபதிகள். கேந்திரத்திலேயே இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படும். புதன், குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் மட்டுமே கேந்திராதிபத்திய தோஷம் பார்க்க வேண்டும். ஏற்பட்ட கிரகங்கள் சுப பலனை கொஞ்சம் குறைவாக தரும். 12 ஸ்தானங்களின் பெயர்களை எழுதுக. 12 ஸ்தானங்களின் பெயர்கள் என்ன? முதல்ல லக்னம், உயிர். 2வது குடும்பஸ்தானம். 3வது சகோதரஸ்தானம். 4வது மாத்ருஸ்தானம், அதாவது அம்மாவுக்கு என்ன ஏதுங்கிறது. 5வது பூர்வ புண்ணியஸ்தானம். 6வது ருண ரோக கடன் வழக்கு இந்த ஸ்தானம். 7வது கலத்திரஸ்தானம். 8வது உயிர் ஸ்தானம், அதாவது நம்மளோட ஆயுள் ஸ்தானம். 9வது பிதாஸ்தானம், அதாவது நம்மளோட அப்பாவுனுடைய இது. 4வது அம்மாவது. 9வது அம்மாவது. 10வது தொழில் ஸ்தானம். 11வது லாபஸ்தானம். 12வது மறைவு ஸ்தானம். இதுதான் 12 ஸ்தான விபரங்கள். இது ஒவ்வொரு இடமும் நமக்கு வலுவாக இருக்கணும். சுபகிரகங்கள் இருந்ததுன்னா, மறைவு ஸ்தானத்தில் நமக்கு சுபகிரகங்கள் இருந்துச்சுன்னா பலன் குறைச்சி தரும். மறைவு ஸ்தானத்தில் பொதுவாக வலு குறைவாக இருப்பதே சிறப்பு. ஸ்தான அதிபதிகள் வலு குறைவாக இருக்க வேண்டும். கேந்திரஸ்தானம் விளக்குக. தனம், வாக்குஸ்தானம், லாபஸ்தானம் 2ஆம் இடம். தனம், குடும்பம், வாக்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர, நல்ல தகவல் தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. நம்ம இன்றைக்கி எல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். தேவாரம். பொன்னார் மேனியனே
புலி தோலை அரை கசைத்து மின்னார் சஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லார் இனி யாரை நினைக்கேனே. ஃபுல்லாக பாட முடியாது, டைம் இல்லை, டேட்டாவும் போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இது பண்ணுறேன். தேவாரம் இதையெல்லாம் நீங்கள் கேளுங்க. நான் யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே இருக்குது, நீங்கள் அதெல்லாம் கேளுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.